எஸ்டர்டே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் வந்து வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எதுக்காகன்னா, இந்த ப்ரௌனி ஸ்லாப்க்காக தான். இதே மாரி சேம் டிசைன் நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அதனுடைய ரெஃபரன்ஸ் பிக் வச்சு தான் கஸ்டமர் அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதே சிம்பிள் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. பட் வந்து ஒயிட் சாக்லேட்ல நேம் எழுதி வேணும். அப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 1/2 கேஜில கிளாசிக் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி நம்ம சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டோம். அவங்களுக்கு நம்ம ஹோம் டெலிவரி தான் பண்ணி குடுத்துட்டு வந்தோம். நம்ம கிட்ட இருந்து ஒரு 5, 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. ஸோ ஹோம் டெலிவரி போய் பண்ணிட்டோம். போக எங்க வெண்ணிலா கப் கேக்கும் ஆர்டர் இருந்துச்சு. நம்ம கப் கேக் அதுக்கப்புறம் மஃபின்ஸ்லாம் செய்றப்போ பார்த்தீங்கன்னா, பேட்டர வந்து இதே மாரி பைப்பிங் பேக்ல போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கப் கேக் மோல்டுல வந்து ஊத்தணும். டைரக்ட்டா வந்து பேட்டர் ரெடி பண்ணி வைப்போம்ல, அதுலேருந்து நம்ம ஸ்பேச்சுலா மூலியமா நம்ம எடுக்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பா அது சரியா வராது. ஒரு கேக் வந்து பெருசா இருக்கும். ஒரு கேக் வந்து சின்னதா இருக்கும். எல்லாமே ஈவனா வரணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இது மாரி பைப்பிங் பேக்ல போட்டு தான் வந்து எடுத்துக்கணும். எனக்கு 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 பீஸ் கிட்ட வரும் கப் கேக்கு. பேட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்வேர் வச்சுட்டு இதே மாரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லா கப்புமே வந்து நம்மளுக்கு ஈவன் வெயிட்ல வந்து இருக்கும். நீங்களும் வந்து கப் கேக்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கப் கேக்கும் சூப்பரா ப்ரிப்பேர் ஆகி வந்துருச்சு. அப்புறம் நம்ம அனிவர்சரி ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் இப்ப ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க.